Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் சோரப்புத்தூர் கிராமத்தில் கடந்த 3 மாதங்களாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து அங்கு வாழும் இருளர் இன மக்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். சீரான குடிநீர் வழங்கக் கோரி பலமுறை ஊராட்சி நிர்வாகத்திடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் ஆத்திரமடைந்த மக்கள் தெல்லார் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்கு முன்பாக காலிக்குடங்களுடன் தர்ணா போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. விடியா திராவிட மாடல் அரசால் மக்களின் தாகம் தீர்க்க சீரான குடிநீரை கூட வழங்க முடியாதா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ரொம்ப கஷ்டமா இருக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு. பக்கத்துல இருக்கிற கிணத்துல தான் போய் தண்ணி எடுத்துட்டு வரோம். தண்ணி இருக்கிற வரைக்கும் நாங்க எடுத்தோம். இப்ப ரொம்ப தண்ணி அடியில போயிட்டதுனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. பல தடவை சொல்லியும் அது ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கவும் மாட்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாதான் பிடிஓ ஆபீஸ்க்கு முன்னாடி வந்திருக்கோம். எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு வரணும். எங்களுக்கு தண்ணி வந்தா நாங்க இந்த இடத்த விட்டு போறோம். எங்களுக்கு நிரந்தரமா தண்ணி வேணும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் அடிப்படை வசதிகளை செய்து தராத ஸ்டாலின் அரசை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கல்வராயன் மலைப்பகுதியில் உள்ள புதுவளவு கிராமத்தில் சாலை, குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளின்றி அப்பகுதி மக்கள் சிரமம் அடைகின்றனர். கல்வராயன் மலைப்பகுதியில் அடிப்படை வசதிகளை செய்து தர உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலையில் காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் சாலையில் நின்ற லாரியை அப்புறப்படுத்தாமல் தார் சாலை போட்ட விடிய அரசின் நெடுஞ்சாலைத்துறையின் அலட்சியம் அப்பகுதி மக்களை அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளது. திருத்தணியிலிருந்து கன்னிகாபுரம் வரை உள்ள 3 கிலோமீட்டர் தூரமுள்ள தார் சாலையை நெடுஞ்சாலைத்துறையினர் சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு நின்ற லாரியை கூட அப்புறப்படுத்தாமல் ஏதோ கடமைக்கு தார் சாலையை அமைத்துவிட்டு சென்றது அப்பகுதி மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதுதான் திமுக ஆட்சியில் சாலைகளை சீரமைக்கும் லட்சணமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் சின்ன வேப்பம்பட்டு ஊராட்சி மன்ற அலுவலகத்தை துணைத் தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் திடீரென பூட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. வீட்டுமனை அமைப்பதில் தனிநபரிடம் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் கவிதா சேகர் 5 லட்சம் ரூபாய் பெற்றுக் கொண்டதாக புகார் எழுந்தது. இது தொடர்பான அதிருப்தியால் துணைத் தலைவர் மற்றும் வார்டு கவுன்சிலர்கள் கடந்த செவ்வாய்க்கிழமை ஊராட்சி மன்ற அலுவலகத்தை பூட்டு போட்டு சென்றதால் கிராம மக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். திமுக வசம் உள்ள ஊராட்சிகளில் வளர்ச்சிப் பணிகளின்றி முறைகேடுகள் மட்டுமே அரங்கேறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் காலை 7 மணிக்கு மேல் நிலவிய பனிமூட்டம் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் சுமார் 25க்கும் மேற்பட்ட வருகை புறப்பாடு விமானங்கள் தாமதத்தால் பயணிகள் அவதியடைந்தனர். மேலும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நிலவிய கடும் பனிப்பொழிவால் செங்கல்பட்டிலிருந்து சென்னை செல்லும் மின்சார ரயில்கள் மற்றும் அதிவிரைவு ரயில்களும் தாமதமானதால் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பாதிக்கப்பட்டனர். இதேபோல மயிலாடுதுறை மற்றும் தஞ்சை மாவட்டங்களிலும் கடும் பனிமூட்டம் காணப்பட்டது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிகாலையை கடந்தும் பனிமூட்டம் நீடிப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள முக்கிய சாலைகளான சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை, கிழக்கு கடற்கரை சாலை உள்ளிட்ட பகுதிகளில் கடும் பனிமூட்டத்தால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். அதேபோன்று சென்னை, காஞ்சிபுரம், கடலூர் மாவட்டங்களில் பல்வேறு இடங்கள் வெண்பனி போர்த்தியது போல் ரம்மியமாக காட்சியளித்தது. Taste the Daily.